ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறோம், பாஸ்டம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, என்னோட இணைந்து செயல்பட எல்லா டீச்சர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, இந்த 12 நாட்கள் வந்த எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. சரியா? இந்த ஃபைனல் ப்ரோக்ராமில் பார்க்க வந்த எல்லா சபை மக்களுக்காகவும் பிள்ளையோட பெற்றோர் வந்திருக்கீங்க, யாவருக்கும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். தம்பி தங்கச்சி நல்லா காணிப்பா. இந்த சபையில் வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பரிசுத்த நடைபெறும். நீ ஆராதனைக்கு கண்டிப்பாக வரணும். முதல்ல சொன்னல சிபிஎஸ் தலைப்பணி சொன்னேன், தெரிந்துக்குள்ள இதெல்லாம் சொன்னேன். 5 காரியம். ஃபஸ்ட் என்னது? பாடல், துதி, ஜெபம், வேத வாசிப்பு, சபையோடு அந்த ஐக்கியத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். பாஸ்டர் விசுவாசிகள்லேருந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நீனும் வா, உங்கள் அம்மாவையும் கூட்டு வா, உங்கள் அப்பாவையும் கூட்டு வா. சரியா? அது மாத்திரம் இல்லை, இந்த சபையில் வச்சு மதியம் 2 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. அந்த சண்டே ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமோடு பப்படலாம் அன்னிச்சவங்க கிறிஸ்மஸ் தவிர பார்த்தீங்களா, அப்போ நல்ல ப்ரைஸ்லாம் முடிச்சு தருவேன். இப்போ நீ சின்ன பையனாக இருக்கிற, சரியா, நீ பெரிய பையனாக வரலாம், மீசெல்லாம் முளைக்கலாம், அப்போடு சபைக்கு வரலாம், எப்போனாலும் சபைக்கு வரலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சரி, இங்கே வந்து ஜோம் பண்ணலாம், பாஸ்டராக பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துச்சலாம். நீங்கள் செய்யலாம். வந்தபோது நிச்சயமாகவே கர்த்தர் உடைச்சவங்க ஆசீர்வதிப்பாங்க. சரியா? அல்லேலூயா. அது மாத்திரம்லப்பா, ஏசப்பா மட்டும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஏசப்பா பிடிச்சி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாங்க, உங்கள் படிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் போது, இப்போ ப்ரோக்ராம் போவோமா, இன்றைக்கி யாருக்கு அமைதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன். இன்னைக்கு தான் பெரிய கிஃப்டை கொடுக்க போகிறேன். டீச்சர்ஸ் கவனிங்க. ஈசாக்கான நிறைய பாட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டுலாம் அப்படி பின்னாடி வந்துச்சுங்க, உங்கள் பாட்டை இருந்துச்சுங்க, அதை கொடுத்துட்டு போங்க. நான் நேரத்தை வச்சு சொன்னேன். சரியா? இப்போ ப்ரோக்ராம் போகிறோம். எல்லா டீச்சர்ஸ் ஆயத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டாலும் பரவாயில்ல. இப்போ நமக்கு நிறைய டைம் இல்லை. நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, பெற்றோர் வந்திருக்காங்க. பாஸ்டர் என்னென்னா சீக்கிரமாக முடிக்க போகிறோம். முதலாக பார்க்கும்போது பிரைமரியிலிருந்து வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாள போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாச உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்கதரிசனாலும் ஒழிந்து போ, அந்நிய பாஷைனாலும் ஒழிந்து போ, அறிவினாலும் ஒழிந்து போ. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்வதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்திப்போ. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனாக ஆனபோது குழந்தை கேட்கவைகளை ஒழிந்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிக்கப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நல்லா வசனம் சொன்னாலா? நிறைய பேர் டெஸ்ட் எழுதுனீங்க, வசனமே எழுதலை. ஆனால் பாப்பாஞ்சாங்க 13 வசனத்தை மனப்பாடம் என்ன அதான் சொன்னேன். தெரிந்துக்குள்ள ஒன்று எழுது வசனம், பைபிள் வாசிப்பது. இவ்வளோ மூலம் நீங்கள் டெய்லியும் சொன்ன பைபிள் வாசிக்கணும். சரியா? ஒருவேளை புதிய ஏற்பாடு இல்லாட்டான்னு சொல்லி எங்களை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ஏற்பாடு தருவாங்க.
பாப்பாக்கு மீடியில் ஜோர கத்திட்டுமா. ரைட். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டும் அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உமது நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உம்முடைய சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழியை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு முன்பாக விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியே என்னை விட்டு விலக்கி உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை காத்து கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உங்களுக்கு சாலனிக்கு நல்ல வசனம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீ டெய்லி ஜனம் வசனம் படிக்கணும், சரியா? வசனம் படிக்கும்போது நிச்சயமாகவே உனக்கு நல்ல ஞானத்தை தருவாங்க, கிருபை தருவாங்க. இப்போ பிகினர்லேருந்து டான்ஸ். வாருங்கள் வாருங்கள் என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே.
என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உம் அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன். உம் அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். பாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம்.
பயணம் 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 இது பரலோக பயணம். வரணும் 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 தம்பி நீயும் ஓடி வரணும். பயணம் 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 இது பரலோக பயணம். வரணும் 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 தங்கை நீயும் ஓடி வரணும். அக்கம் பக்கம் பார்க்க தேவையில்லை, ஆண்டவரோடு தினம் நடக்கணும். அக்கம் பக்கம் பார்க்க தேவையில்லை, ஆண்டவரோடு தினம் நடக்கணும். பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும், பரிசுகளை நீயும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும், பரிசுகளை நீயும் பெற்றுக்கொள்ளணும். போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஓஹோ தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க, இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவும் கீழ்ப்படிந்த பேதுருவும். ஹலோ பேதுரு அண்ணன், நம்மளை பார்த்த உடனே எல்லா மீனும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குதுன்னு நினைக்கேன். இந்த ஆமாம், உன் மூஞ்ச பார்த்தா ஊரிலையும் போய் ஒளியிறான், மீன் போய் ஒளியாதா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இன்னைக்கு கடலில் போய் நம்ம திறமையில பயன்படுத்தி நம்ம மீன்லாம் பிடிக்கிறோம். சரிடா தம்பி, நம்ம பார்க்காத கடலா நம்ம பார்க்காத மீனா, இன்னைக்கு மீன் அள்ளுறோம். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. தம்பி ஆழ்கடலுக்கு வந்தாச்சு, வலைய போடுமா? போடும். தம்பி நேரமாயிட்டு இழுப்புமா? ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. என்னடா தம்பி மீன் வருமா? திமிங்கலமே வருணே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. என்னடா தம்பி ஒரு மீனே காணும்? திமிங்கல வர சொன்னேன், இங்க ஒரு சிப்பி கூட வரல. சரிடா தம்பி போவோம். என்னண்ணே சோகமாவதீங்க? இல்லடா தம்பி, கடல்ல போய் வலைய போட்டா மீனே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பக்கத்து ஊரில் ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காதானே, அவர் நிறைய அற்புதம் அதிசயம்லாம் செய்தாதானே, நம்ம கடற்கரை சைடு தானே வராது. சரிடா தம்பி போய் பார்ப்போம். இப்பொழுது மீனவர்கள் வலை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடற்கரைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். வாங்க இயேசு வாங்க. பேதுரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய படகு எனக்கு வேண்டும். தாராளமா எடுத்துக்கொள்ளுங்க இயேசு. இயேசு பேதுருவின் படகில் அமர்ந்து ஜனங்களுக்கு தம்முடைய வாயை திறந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பேதுரு இயேசுவிடமாய் திரும்பி, பேதுரு உன் படகை எடுத்துக்கொண்டு ஆழத்தில் வலையை போடு. ஆண்டவரே, இரவுலும் பிரயாசப்பட்டு எங்கள் திறமையெல்லாம் காமிச்சிட்டோம்,
நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நாங்கள் போகிறோம். உன் திறமையை நம்பினோம், ஒரு சிப்பி கூட கிடைக்கல. சரி, ஏசுப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போவோம். என்ன ஆகுதுன்னு. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. தம்பி, ஆழ்கடலுக்கு வந்தாச்சு, இந்த வாட்டி மீன் பிடிப்போமா? டேய், இனிமேல் இந்த டைலாக்கை சொன்னேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. வளைய போடுவோம்டா. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. என்னடா தம்பி, திமிங்கல மாட்டிக்கிட்டா? அப்படிதான் போலானே. ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. ஏலே. டேய், இவ்வளோ மீனா? வாங்கடா, அள்ளி போடுவோம். அள்ளி போடுவோம், அள்ளி போடுவோம். தம்பி, நம்ம படகு நிரம்பிட்டு அவங்க ஓடியாங்கடா, வாங்க 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 வாங்க. அள்ளி போடுங்க. டேய், என் படகு நடந்துட்டா. என் படகு நினைஞ்சிட்டா. ஏய், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி என் படகை 2 படகையும் நிரப்பிட்டாரடா. அவர் தாண்டா உண்மையான கடவுள். பேதுரு, இது முதல் நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன், என் பின்னே வா. ஆண்டவரே, நான் பாவியான ஆண்டவரே, உங்கள் இடத்தில் நான் இருக்க தகுதி இல்லை ஆண்டவரே. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன், நீ என் பின்னே வா. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பேதுருவும் தன் படகை விட்டு கொடுத்ததால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நம்முடைய வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நன்றி. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்டு மகராசையே சுகிட்ட மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள என் இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரமும் இருந்தொன்றும் தந்தாரு. தந்தையானாரே, நான் பிள்ளையானேனே. எனக்கு தந்தையானாரே, நான் பிள்ளையானேனே. இப்பொழுது டைரக்டர் அந்தோனியின் தலைமையில் ஒரு நாடகம், ஜூனியர் நாடகம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதில் நீங்கள் இங்கே இருக்கிற யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி நாடகத்தை பார்க்க போகிறோம். அமைதியாக இருந்து பாருங்கண்ணா. ஏ கமலா, ஏடி கமலா, ஏ கமலா. என்னங்க என்னங்க நொன்னங்கையா, எத்தனை வாட்டி கத்துறேன், காது கேட்குதாடி? படிச்சுட்டு இருந்தேங்க. படிச்சு கிழிச்சு என்ன கலெக்டர் வேலைக்கா போற? வசனம் படிச்சுட்டு இருந்தேங்க. என்னது வசனம் படிச்சுட்டு இருந்தா? எத்தனை வாட்டி போய் படிப்பியா படிப்பியா? எந்திரி எந்திரி எந்திரி. பைபிள் படிப்பியான்மே படி. மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்படியே குரங்க மூஞ்சுக்காரி. இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு பைபிள் படிக்கலாம். பைபிள் நீ படிச்ச போடி உங்க அம்மா வீட்டுக்கு. காப்பி குடிங்க. ஏ கமலா, ஏ கமலா. என்னங்க? இந்தா நான் தூங்க போறேன், நீ எழுப்பாத. சரிங்க. அன்புல ஏசப்பா, எங்கள் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. ஏசுவின் நாம் பிதாவே, ஆமே. கிளிங் 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 கிளிங். எம்மா எம்மா
என்னம்மா? மேம் புடிச்சு அடிச்சிட்டாம்மா. எதுக்கடி அடிச்சான்? பைபிள் வாசித்தம்மா, அதான் அடிச்சிட்டாம்மா. பைபிள் வாசித்தியா? அவனை எத்தனை வாட்டி சொல்லியிருக்க காலையில் பைபிள் வாசிக்காதன்னு. இனிமேல் காலையில் பைபிள் வாசித்தா கொன்றுவேன். நைட்டு வாசிடி. சரிம்மா. சரி வை ஃபோனை. காலையில் மாமியாரையும் புருஷனையும் நல்லா கவனி. இனிமேல் காலையில் பைபிள் வாசித்தா அவ்வளோதான். வை ஃபோனை. சரிம்மா. ஐயோ வயிறு வலிக்கே, ஏ கமலா, ஏ கமலா, ஐயோ வயிறு வலிக்கே, ஏ கமலா இங்கே வாடி, ஐயோ வயிறு வலிக்கே, ஏ கமலா, ஐயோ ஏ வயிறு வலிக்கு போடி, எங்கள் அம்மா கூப்பிடு, ஐயோ வயிறு வலிக்கே, வயிறு வலிக்கே, ஐயோ எம்மா வயிறு வலிக்கே, சீக்கிரம் கூப்பிடுடி. ஐயோ ஐயோ எம்மா வயிறு வலிக்கே, எம்மா ஏ கமலா, எங்கள் அம்மா கூப்பிடு, ஐயோ எத்தே மகனுக்கு வயிறு வலிக்காந்தே. காலங்காத்தாலையும் மாமூலில் போய் முடிஞ்ச வரும் விளங்குமா? என் மகனுக்கு விஷத்தை வச்சுக்கிட்டியா மருந்து வச்சுக்கிட்டியா? அந்த சைடு போ. ஐயோ என் மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? ஐயோ என்னத்தை கொடுத்தா? இம்மா ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தாம்மா. வேற என்னத்தை கொடுத்தா? ஒண்ணுமே கொடுக்கலம்மா. ஐயோ என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே என் பையனுக்கு. வாமா டாக்டர் சொல்லுவோம். மெதுவா டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டல் வேற ஓட்டையா வச்சிருக்கோம். யாருமே வரையே மாட்டுக்காங்க. வெத்தையா கிடக்குது. என்ன பண்ண? சரி வெளியே போய் பாரு. யாராச்சும் வந்தா உள்ள தள்ளிரு. சரியா? சரி டாக்டர். டாக்டர் டாக்டர். ஆஹா டாக்டர் என் பையனுக்கு வயிறு வலி டாக்டர். பாருங்க டாக்டர் கொஞ்சம். டாக்டர் என் வயிறுக்கு வயிறு வலி டாக்டர். பாருங்க டாக்டர். அம்மா ஏறம்மா கத்துக்கிட்டே இருக்க. டாக்டர் சீக்கிரமா பாருங்க டாக்டர். காக்கதனமா செய்ய போறேன். பாருங்க டாக்டர். என்ன டாக்டர் வயிறு வலினா நெஞ்சிலையும் கண்ணிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களாம் என்ன டாக்டர்? அம்மா ஏறம்மா காக்கதனமா செய்ய போறேன். இரு. சீக்கிரம் பாருங்க டாக்டர். இரும்மா அவசரப்படுத்திட்டு இருக்காத. ஏம்மா ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கணும். வயித்துல ஆபரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கிட்னி ஃபெயிலுமா. என்ன டாக்டர் இப்படி வச்சு பார்த்ததுக்கு கிட்னி ஃபெயில்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எல்லாரும் வயித்தை கிழிச்சு தானே பார்க்காங்க. ஏம்மா ரிப்போர்ட்ல பார்த்தேன். எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க மறுபடியும் பாருங்க. இவ பாத்தங்கறலம்மா. டாக்டர் எப்படி டாக்டர் கிட்னி ஃபெயில்னு தெரியும்? என்னம்மா நான் பார்த்தேங்க. டாக்டருக்கு தெரியாதா? சரி டாக்டர் சொல்றது நம்பிக்கிடும். டாக்டர் இங்கே நல்ல பாட்டி வந்திருக்கு. எப்படியாட்டு ஒரு 5 லட்சம் வாங்கிருங்க டாக்டர். ஏம்மா வேண்டாம்மா உங்க பாவம்மா. 3 லட்சம் போதுமே. டாக்டர் 5 லட்சம் வாங்குனீங்களா இல்லையா? போதும்மா 3 லட்சம் போதும். வாங்கலன்னா கடும் கோவமாயிருவேன் டாக்டர். சரி போம்மா நான் 5 லட்சம் வாங்குறேன். டாக்டர் எப்படியாவது என் மகனுக்கு இந்த கிட்னி ஃபெயிலை மட்டும் எப்படியாவது சரி பண்ணி விட்டுருங்க டாக்டர். இருமா பொறுமையா இரு. கிட்னி ஃபெயில் தானே ஆபரேஷன் பண்ணி விடுறேன். இப்படி ஈஸியா சொல்றீங்களே எனக்கு வேற பயமா இருக்கு. இது ஆபரேஷன் பண்ண ஒரு 5 லட்சம் ஆகும். என்ன டாக்டர் 5 லட்சம் இப்படி ஈஸியா சொல்றீங்க? எங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம். எம்மா என்னம்மா நீ இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் 5 லட்சம் ரெடி பண்ணிட்டு இப்போ இது பண்ணு. இப்போ நான் மாத்திரை கொடுத்துருவேன். இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேணால் கூட்டு போ. சரி தா. எவ்வளோ டாக்டர் ஃபீஸ்? இந்தாம்மா மாத்திரை. எவ்வளோ ஃபீஸ்? 500 ரூபா தா. என்ன டாக்டர் இப்படி தொட்டு பார்த்ததுக்கே 500 ரூபான்றீங்க? ஆமாம்மா எங்களுக்கு வேணும்லம்மா நான் பார்த்தல. என்ன டாக்டர் அநியாயமா இருக்குன்னு தாங்க பிடிங்க. எம்மா என் ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் கேட்காங்க. நீ எப்படிம்மா 5 லட்சம் புரட்டுவ? நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் உன் மாமியார் வீட்டில் இருந்து அவன் மகளுக்கு 25 பவுன் கொடுத்து விட்ருக்காங்களே. அவளுக்கு இன்னும் குழந்தையும் பிறக்கல. அதை எடுத்து நம்ம செலவு வச்சுக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாத. யோ இங்கே வா. என்ன மாமா என் மகனுக்கு வயிற்று வழியில் துடிக்கா. நீ பாட்டுக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு வர. ஓனர் காசும் தர மாட்டேக்காக, கடனும் தர மாட்டேக்காக, லோனும் தர மாட்டேக்காக. நான் என்னம்மா பண்ணுறது? நீ வேலைக்கு போனால் தானே காசு தருவாங்க. நான் என்னம்மா செய்கிறது? இவ லோனாவது எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டு வா. வா. சரிம்மா. ரிங் ரிங். ஐயோ என்ன சம்மந்தி வேறு ஃபோன் போடுறாங்க. என்ன பண்ணாலும் தெரியலையே. குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன பண்ணி தொலைச்சாலோ. ஹலோ என்ன சம்மந்தி?
உங்க மக பண்ணி வச்ச வேலையை பார்த்தீங்களா? என்ன சம்மந்தி பொறுமையா சொல்லுங்க சம்மந்தி. என் மகனுக்கு என்னத்தை கொடுத்தான்னு தெரியல, வயிற்று வலியில துடிக்கான். மருந்து கொடுத்தாளா விஷத்தை கொடுத்தாளான்னு தெரியல, வயிற்று வலியில இப்போ துடிக்கான். ஒழுங்கா வீட்டில் இருக்கனா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா வந்து கூட்டிட்டு போங்க. ஃபோனை வைங்க. சம்மந்தி இவளை என்னை கட்டி வச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, சீரழிவாக இருக்குது. சரி அவளுக்கு ஃபோன் போட்டு இப்போ என்ன பண்ணணும்? ட்ரிங் ட்ரிங். ஹலோ, என்னம்மா? வீட்டில் என்னடி பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலம்மா. ஒன்றுமே பண்ணலையா? அந்த அம்மா ஃபோன் போட்டு என்னை கிளியும் கிழக்குது. வீட்டில் என்னடி பண்ண? மருமகனுக்கு வயிறு வலியாமே, நீ தான் என்னமோ கொடுத்தேன்னு அந்த அம்மா என்ன ஏசிட்டு இருக்கு? நான் ஒன்றுமே பண்ணலம்மா. ஒன்றுமே பண்ணலையா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சின்ன வயசில் சிபிஎஸ் போனேன், வாலி வயசில் ஊழியம் செஞ்சேன். நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் என்னத்தான் பண்ணேன்? அவங்க ஜோமும் பண்ண விட மாட்டேங்க, பைபிள் வாசிக்க விட மாட்டேங்க. நான் என்ன தான் பண்ணேன்? சரி இனிமேல் வீட்டில் ஒழுங்காக இரு. இப்போ நாங்கள் மருமகனுக்கு சிக்கன் பிரியாணி கொண்டுட்டு வருவேன், சரியா? வீட்டில் ஒழுங்காக இரு. சரிம்மா. மருமகனே நல்லா இருக்கீங்களா? வயிறு வலிலாம் பரவாயில்லையா மருமகனே? பரவாயில்ல. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கும். சரி சம்மந்தி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பாத்தியாடா, அவன் மக குறை உயிரை எடுத்துட்டா, இப்போ உன் மாமியா வந்து மீதி உயிரை எடுக்க போறா. அதுக்கு உனக்கு சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருக்கா. கொடுமையா போச்சு. என்ன சம்மந்தி நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் எப்படி சொல்றீங்க? சரி சம்மந்தி. சிக்கன் பிரியாணி வந்திருக்கு, எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். மகன் வயிறு வலியில கிடக்கா, உனக்கு சிக்கன் பிரியாணி கேட்குதோ? எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். சிக்கன் பிரியாணி கேட்டால் வீட்டில் நைட்டு சோறு கிடையாது. எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். மகனுக்கு வயிற்று வலிக்க ஆப்ரேஷன் பண்ண துட்டு கொண்டு வரல, உனக்கு சிக்கன் பிரியாணி கேட்க என்ன? உனக்கு ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போ 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 போ, வீட்டுக்குள்ளேயே வராத. ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கேம்மா, வா. என்னம்மா அந்த அம்மா இப்படி பேசுது? வீட்டில் என்னம்மா செய்கிற? மாமியாரையும் புருஷனையும் ஒழுங்காக கவனிம்மா, வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருமா. சரிம்மா. சரி நல்லா போட்டுக்கிட்டு வீட்டை கவனிச்சா. எப்போ பார்த்தாலும் தலையில் ஒரு சாலை போட்டு முக்காடு, எப்போ பார்த்தாலும் சாலை போட்டுட்டு ஒரு முக்காடையும் போட்டுக்கிட்டு கையில் ஒரு புக்கையும் எடுத்து வச்சு நல்ல முட்டங்கால் போட்டு உட்காந்துக்கிறா. வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. என் மகனையாவது ஒழுங்காக கவனிக்கணும், அதுவும் கவனிக்கிறது கிடையாது. இப்போ அவன் வயிறு வலியில் சாவுறான். சரி சம்மந்தி, கோவப்படாதீங்க சம்மந்தி. எப்படி என்ன கோவப்படாமல் இருக்க சொல்கிறீங்க? அமைதியாக இருங்க சம்மந்தி. எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என் மகனுக்கு வயிறு வலினா எனக்கு கஷ்டமாக இருக்காளா? இனிமே ஒழுங்காக இருப்பா சம்மந்தி. நல்லா போட்டுக்கிட்டு ஒழுங்காக இருந்தா. சரி ஒன்று ஒழுங்கா இருக்க சொன்னா இருங்க, இல்லைன்னா இப்பவுமே கையை பிடிச்சு கூட்டு போங்க. சரி சம்மந்தி, அவன் இனிமே ஒழுங்கா இருப்பா சம்மந்தி. நான் வரேன். நல்லா போட்டுக்கிட்டு இருந்தா. சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. கமலா, என்னங்க? எனக்கு தூக்கமா வருது, கொஞ்சம் தூங்க வையேன். சரிங்க. வா. படுங்க. கிளிங் 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 கிளிங். ஹலோ பாஸ்தம்மா, எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாஸ்தம்மா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறீங்களா பாஸ்தம்மா? சரி வரேன். சோத்திரம் பாஸ்தம்மா. சோத்திரம். பாஸ்தம்மா, எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. என் புருஷனுக்கு வேறு வயிறு வலிக்கு பாஸ்தம்மா. இது வேறு மாமியாக்காரி ஆலயத்துக்கே வர விட மாட்டேக்காக ஏசிக்கிட்டே இருக்காங்க புருஷனு மாமியாரும். நான் என்ன தான் பாஸ்தம்மா பண்ணேன்? சரி கமலா, நீ கவலைப்படாத, நம்ம எல்லாம் சரி ஜெபம் வயசு பார்த்து செய்வாங்க. சரி பாஸ்தம்மா. சோத்திரம் 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 சோத்திரம். என்ன முணுமுணுன்னு சவுண்டு கேக்கு? சோத்திரம் 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 சோத்திரம். நீ முக்காடு போடாது காணாம ஊர்ல உள்ளவெல்லாம் முக்காடு போட்டு வச்சுட்டு இருக்கியா? ஒழுங்கா அவளை வெளியே போக சொல்லு. ஏமா வெளியே போமா, அவ கூட்டா நீயும் வந்துருவியா? யாரு கூட்டாலும் இப்படி போயிடாத, வெளியே போமா போ. இனிமேல் வந்த பாத்துக்கோ. ஏண்டி
நீ முக்காடு பட்டதுக்கான அதான் ஊரில் உள்ளலாம் கூட்டி வீட்டில் வச்சுட்டு இருக்க. உனக்கு என்னதான் வேணும் போ. உங்கள் ஒன்று இருக்கிறேன்னா இரு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. இங்கே இருந்துக்கிட்டு இப்படி முக்காடுலாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. சரி. ஐயோ வயிறு வலிக்கே, ஏ கமலா, ஏ கமலா இங்க வாடி. ஐயோ வயிறு வலிக்கே, அம்மா வயிறு வலிக்கே, ஏ கமலா இங்க வாடி வாடி. வயிறு வலிக்குடி, ரொம்ப வயிறு வலிக்கே. ஐயோ செய்தே உங்களுக்கு. ஐயோ வயிறு வலிக்கே, ஐயோ வயிறு வலிக்கே அம்மா. ஐயோ வயிறு வலிக்கே, ஐயோ அம்மா ஏசப்பா ஊர்தன வயிறு வலியெல்லாம் போடு ஏசப்பா, நீக்குங்க ஏசப்பா. ஏசுவி நாமத்தால் ஜெபிதாவே ஆமென். என்ன வயிறு வலியெல்லாம் சரியாயிட்டு, உடம்புக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. என்னாச்சு நம்மளுக்கு? ஜாலியாக இருக்கு, ஒன்றுமே இல்லை. இது எப்படி நினச்சி அதிசயமாக இருக்கு. என்னப்பா ஏதாவது வேணுமா? மறுபடியும் வயிறு வலிக்கா? இல்லைம்மா, எனக்கு வயிறு வலிச்சு. என் அம்மா என் பொண்டாட்டி என்னமோ செஞ்சா. என்னத்தை செஞ்சா? மறுபடியும் என்னத்தை செஞ்சு வச்சா? இல்லைம்மா, வயிற்றுல கையை வச்சு ஏசப்பான்னு சொன்னாம்மா. அப்புறம் ஒன்றுமே செய்யல, வயிற்று வலியில விட்டுட்டுமா, ஒன்றுமே செய்யல. இல்லையே என் பிள்ளைக்கு. வா, நம்ம மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். எனக்கு சும்மா மனசு ஆற வேண்டாமா? வாப்பா சும்மா இரமா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். அம்மா நீ ஏம்மா அப்படி பண்ற? வா வா. டாக்டர் டாக்டர். என்னம்மா திரும்பி வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரினா திரும்பி வரதான் செய்வாங்க. சரிம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. உங்களுக்கு துட்டு தானே கிடைக்கி, அப்புறம் என்ன? ஏம்மா இல்லை ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு தானே இருக்கீங்க. சரி ஆமாம் ஆமாம். என்னம்மா என் மகனுக்கு வயிறு வலி இல்லைன்றா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஃபீஸ்லாம் நிறைய கேட்கக்கூடாது, ஒரு 100 ரூபா மட்டும் கேளுங்க. அது நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன் இதுதானே இப்போ தானே சொன்னீங்க, மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. சரி பார்த்து சொல்கிறேன். ஆமாம் என்ன இது? டாக்டர் மறுபடியும் இருக்காங்க. என்னம்மா எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் போனீங்களா? துட்டு இருந்தால் எங்கேயும் போயிடுவோம் டாக்டர். அம்மா நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்களா? இல்லை டாக்டர், எனக்கு வயிற்று வலி வந்துச்சு. என் பொண்டாட்டி வந்தா. பொண்டாட்டி வயிற்றுல காய்ச்சி ஏசப்பா அப்படின்னு சொன்னான். அப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல டாக்டர், தூங்கிட்டேன். திரும்பி தூங்கினதுக்கப்புறம் எஞ்சி பார்த்தா வயிறு வலி இல்லை, ஒன்றுமே இல்லை டாக்டர். அப்படியா? இது என்னதான் இருக்கும்? என்ன டாக்டர் நீங்களே டாக்டர், உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு என்ன தெரியும்? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. சரி இது ஆணனோட நம்பிக்கை போல. சரிம்மா போயிட்டு வாங்க. இந்த வாட்டி நான் ஃபீஸ்லாம் கொடுக்க மாட்டேன் டாக்டர், இப்படி தான் வச்சு பார்த்தீங்க, எனக்கு தெரியாது. சரிம்மா போயிட்டு வா. நீ வாப்பா. கமலா இங்கே வாமா. கமலா இங்கே வாமா. என்னத்த? ஓடி வராதம்மா, மெதுவா வா. சரித்த, என்னைய மன்னிச்சிருமா. எதுக்குத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உன்னைய இத்தனை நாள் கஷ்டப்படுறதுக்கு என்னைய மன்னிச்சிருமா. சரித்த, என்னையும் மன்னிச்சிருமா கமலா. சரிங்க. நீ ஏதோ ஒரு சபைக்கு போவேல, அந்த சபை பேர் என்னம்மா? சியன்கோட்டை சபை. அங்கே இனிமேல் எல்லாரும் போவோம், நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு இனிமேல் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. சரித்த, வாங்க எல்லாரும் போவோம். சரி வாங்க எல்லாரும் போவோம். மாமியானா மாமியா உண்மையாகவே மாமியாவுக்கு நடித்தா. சின்ன பிள்ளையில மாமியாக இருந்த மாதிரி பெரிய ஆளை என்ன செய்யக்கூடாது, இப்படி வரக்கூடாது. என்ன நல்ல மருமகளாக நல்ல மாமியாவாக இருக்கணும். சரி நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்பா எல்லோரும்.
சாதிக்காது, முழங்காலையும் சாதிக்கும். சரியா? ஜார்ஜ் முல்லர் ஊழியக்காரர் இருந்தாங்க. அங்கே பைபிளை 200 தடவை வாசித்தாங்க. அதில் 100 தடவை முழங்காலன்னு வாசித்தாங்க. என்ன நீ முழங்கால் ஜோம் பண்ணு, முழங்கால் பைபிள் வாசி, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது சங்கீதம் 23 சங்கீத வெரோனிகா சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுட்டோமா? Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. He maketh me lie down in the green pastures. He leadeth me to the still waters. He restoreth my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk into the valley of the shadows of death, I fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Ye prepares the table before me in the presence of my enemies. Ye anointed my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me in all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காலத்திலையும் கீழ்ப்படியுங்கள். கொலசையர் 3:20. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. தாழ்மை வேண்டும், தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 11:2. நம்புகிறவர்களுக்கு பயப்படாத விசுவாசம் இது, அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார். லூக்கா 8:50. ஜபத்திற்கு பதில். நீங்கள் விசுவாசங்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கின்ற போல ஒருவருக்கு ஒருவன் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்துட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டதே. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். CBS வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, என்ன டென்ஷன் எல்லாம் பறந்து தெரியுதா? CBS வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, என்ன டென்ஷன் எல்லாம் பறந்து தெரியுதா? தெரிந்து கொள்வோம் நாங்கள் தெரிந்து கொள்வோம், நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வோம் நாங்கள் தெரிந்து கொள்வோம், நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வோம். நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வோம். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்கள், நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டது. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டது. நல் பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டது. CBS வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, என் டென்ஷன் எல்லாம் பறந்து போகும் தெரியுமா? CBS வந்தாலே ரொம்ப ரொம்ப ஜாலி, என் டென்ஷன் எல்லாம் பறந்து போகும் தெரியுமா? தெரிந்தே கொள்வோம்
தெரிந்தே கொள்வோம், நல்ல பண்பை நாங்கள் தெரிந்தே கொள்வோம், நல்ல பண்பை நாங்கள் தெரிந்தே கொள்வோம். ஏய் ஆட்டுக்குட்டி, எங்க ஓடுற நீ? உள்ள விழுந்துற போற. ஏய் குழியில விழுந்துறாத, வா 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 வா, கவனமா ஓரமா வா அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணன் அவங்க எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்து சொல்றாங்க, ஏ ஆட்டுக்குட்டி சத்தம் போடாத, நீ சத்தம் போட்டன்னா சிங்கம் வந்து உன்னை கடிச்சு தூக்கிட்டு போயிரும். அப்படிதானே? ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்டா என்ன ஓடி வரும்? சிங்கம். சிங்கம் வந்தா என்ன பண்ணும்? ஒரே கடிதான், கடிச்சு என்ன பண்ணிரும்? தூக்கி பிச்சுரும். அப்படித்தானே? நம்மளும் அம்மா அப்பா பேச்சை கேட்காம ஓடி போனா உலகம் நம்மளை என்ன பண்ணிரும்? கடிச்சிரும். சரியா? சரி, நமக்கு சிபிஎஸோட தலைப்பு என்னது? என்ன தலைப்பு? தெரிந்து கொள். நீங்கள்லாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏசப்பாவை தெரிந்து கொண்டிருக்கீங்களா? சரி, என்கிட்ட இப்போ ஒரு 6 கவர் இருக்கு. நான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு கவர் காட்டினேன், ஞாபகம் இருக்கா? அது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு உங்களுக்கு காட்டட்டா? அமைதியாக இருப்பீங்களா? நீங்கள் காட்டுனா நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் அமைதியாக இருங்க. எல்லாம் கை தூக்கலாமா? 1 2 3 4 5. ரிலாக்ஸாக இருக்கீங்கள? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கவர் காட்டட்டா? என்கிட்ட நிறைய கவர் இருக்கு. இப்போ இந்த கவரை நான் உங்களுக்கு தரட்டா? சரி, நான் இப்போ கூப்பிடுறவங்க மாற்றம்தான் வரணும்னு அவங்களுக்கு தருவேன். இந்த கவரில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான். யாருக்கு தான்? உங்களுக்கு தான். சரியா? அமைதியாக இருக்கிறவங்கள தான் நான் கூப்பிட போகிறேன். எந்திரிக்கிற பசங்கள்லாம் கிடையாது, உட்காருங்க. சரி, இப்போ பாருங்கள், இங்கே அழகாக ஒரு பாப்பா உட்காந்துருக்கா. இவ்வளோ கூப்பிடலாமா? ஓடியாங்க. இந்த குட்டி பாப்பா கூப்பிட்டுக்கலாம். சரியா? அப்படி தான் நான் கூப்பிட போகிறேன். சரி, அடுத்தது யாரை கூப்பிடலாம்? தம்பி நீங்கள் ஓடியாங்க. நீ ஓடியா. நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வாங்க. அங்கே அந்த பாப்பா வாங்க, ஓடியாங்க. சரி, வேற யாரை கூப்பிடலாம்? சரி, ஓகே, வேண்டாம். சீனியர்லேருந்து ஒரு 2 பிள்ளைங்களை அனுப்புங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேரும். வாங்க தம்பி, வா. ஜோயலுக்கு பக்கத்தில் இருக்க தம்பி நீ தான். ஓடியாங்க. ஜெபஸ்டின். ஜோயல் வாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னாடி எத்தனை குட்டீஸ் வந்திருக்காங்க? 1 2, கவுண்ட் பண்ணுங்க, 3 4. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஜெனிஸ்டன், ஜோயல், குயிக்காக வாங்க 2 பேரும். பேதுரு படகை வேகமாக போடணும். சரி, ஓகே. இவங்களுக்கு எந்த கவர் பிடிச்சிருக்கோ அதை அவங்ககிட்ட கொடுத்துடலாமா? இவங்க எதை தெரிந்து கொள்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. முன்னாடி வாங்க, லைனில் இல்லைங்க. ரைட், நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். தெரிந்து கொள்வது உங்கள் விருப்பம் தான். என்ன? சரியா? ரைட், உள்ளே வைங்க, எடுக்க வேண்டாம். ரைட், இவங்க 5 பேர் 6 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? ஆளுக்கு ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இவங்க கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, ஓப்பன் சொல்லுங்க, ஓப்பன். சரி, உள்ள என்ன இருக்கு? எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு என்னது? 5 ஸ்டாரா? உங்களுக்கு கிட்கேட், உங்களுக்கு ஜீசஸா, உங்களுக்கு மஞ்சி, நர்சரிக்கு டேரி மில்க் வந்திருக்கு, உங்களுக்கு மில்கி பார். சரி, இவங்களை அரேஞ்ச் பண்ணிடலாமா? நம்ம ஜீசஸ் எங்கே அரேஞ்ச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணிடுவோமா? சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க. ஓகே, மற்றவங்களாம் கரெக்டாக இருக்காங்களா? நான் என்ன சொன்னேன்? அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறது அவங்க எல்லாருக்கும். அப்படி தானே? சரி, அந்த பக்கம் ஃபஸ்ட் இருக்கிற தம்பி யார் எதை தெரிந்து கொண்டிருக்கிறான்? மில்கி பார். மில்கி பார் கொடுத்துடலாமா? மில்கி பார்லாம் கிளாப் பண்ணலாமா? சரி, அடுத்து பாப்பா என்ன வச்சுருக்காங்க? அப்போ டேரி மில்க் கொடுத்துடலாமா? சரி, டேரி மில்க். சரி, அடுத்து பாப்பா என்ன வச்சுருக்காங்க? மஞ்ச் கொடுத்துடலாமா? சரி, அடுத்த தம்பி என்ன வச்சுருக்கிறாரு? அவர் கிட்கேட் வச்சுருக்காரு. ஆள் தான் பெருசு, ஆனால் அவருக்கு சாக்லேட் என்னது? சிறுசு. சரி, அடுத்து என்ன வச்சுருக்குறாங்க? 5 ஸ்டார்.
5 ஸ்டார் கொடுத்துருவோமா? அவருக்கு கொடுப்போமா உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கா? ஐயோ பிச்சா கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ அவருக்கே கொடுத்துருவோண்ணே. ஓகே சரி, எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சா கொடுக்கலையா? யாருக்கு கொடுக்கல? ஐயோ இவங்கள மறந்துட்டோமா? ஐயோ இவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? ஐயோ இங்கே சாக்லேட் தானே இருக்குது. சரி இவங்கள்ட்ட ஒரு ஆப்ஷன் கேட்போண்ணே. சரி உங்களுக்கு இவங்களுக்குலாம் என்கிட்ட சாக்லேட் இருந்துச்சு கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றி வாங்குறாந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லையே. ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ இப்போ நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் தருவேன்ல. நீங்கள் ஜீசஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. என்ன பண்ண போகிறீங்க? ஏசப்பா தான் ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல. அவங்களுக்கு ஏசப்பா தான் ரொம்ப பிடிக்குமா? வேறு எதுவுமே சாக்லேட் வேணான்ட்டாங்க. சரி அப்போ அவங்களெல்லாம் அனுப்பிடுவோம்ல. நீங்கள்லாம் வாங்கிட்டீங்க, நீங்கள்லாம் போகலாம். அவங்களை கிளாப் பண்ணிடுவோமா? சரி சரி நீங்கள் இந்த பக்கம் வாங்க. சரி இவங்க யாரை தெரிந்தெடுத்திருந்தாங்க? ஜீசஸ். அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும். ஆனால் தம்பி உனக்கு ஒன்று தெரியுமா? ஏசப்பாவை யார் தெரிந்து கொள்கிறாங்களோ ஏசப்பா அவங்கள சும்மாவே அனுப்ப மாட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த 5 பேருக்கும் 5 சாக்லேட் சாப்பிட்டா எவ்வளோ நேரம் தான் டேஸ்ட்டாக இருக்கும்? கொஞ்சம் நேரம் தானே இருக்கும். ஆனால் ஏசப்பா தான் இந்த அக்கா வேணும்னு சொன்னாங்கல்ல. ஏசப்பா தான் கிட்ட வந்த யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க? வெறுமையை அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு என்ன கிடச்சிச்சு? என்ன கிடச்சிச்சு? மில்கி பார். இப்போ ஏசப்பா தான் வேணும்னு தெரிஞ்சு கொண்ட அவங்களுக்கு ஏசப்பா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கொடுத்தாங்க? மில்கி பார். அடுத்து என்ன தெரிஞ்சு கொண்டாங்க அந்த அண்ணனுக்கு? டேரி மில்க். பார்த்தீங்களா, அந்த அண்ணனுக்கு ஒன்று தான். ஆனால் ஏசப்பா தான் வேணும்னு சொன்னதாக்க இந்த அக்காவுக்கு என்னது? 2வது டேரி மில்க். 3வது என்ன கொடுத்தாங்க? மஞ்சு. 3rd என்னது? மஞ்சு. 4th என்ன கொடுத்தாங்க? கிட்கேட். பார்த்தீங்களா, 4வது என்னது? கிட்கேட். அடுத்து என்ன கொடுத்தாங்க? எத்தனை பாருங்களேன், அவங்க ஒன்று தான் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த அக்கா எதுவுமே வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும்னு சொன்னாங்க? யார் வேணும்னு சொன்னாங்க? எனக்கு கேட்கல, யார் வேணும்னு சொன்னாங்க? ஏசப்பா வேணும்னு சொன்னதுனால என்ன கிடைச்சிச்சு? எல்லாம் என்ன பண்ணுச்சு? நீயும் உனக்கு ஏசப்பாவை மட்டும் சொந்தமாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஏசப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கூட கொடுப்பாரு. அப்போ இந்த அக்கா மாதிரி என்ன வந்தாலும் எதைத்தான் தெரிஞ்சுக்கணும்? ஜீசஸ் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த அக்காக்கெல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சரி நீங்கள் போகலாம். சரி அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கொண்டா ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கூட தருவாங்க. இப்போ உங்களுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ட்ராமா பார்க்க போகிறோம். பொன்ராம் பாஸ்டர் வருவாங்க. ஓகே? டீச்சர்ஸ், உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் ஒரு ட்ராமா போடுறாங்க. ஜாய்மா. ஹாய் மம்மி. Baby ma. Yes mummy. Why are you looking so dull? Nothing mummy. Tell me, why are you looking so dull? Mummy, tomorrow will be a result, no? So don't worry about that, you will get good mark. Mummy, but பாப்பா ஜாய்மா கவலைப்படக்கூடாது. நீ நல்லா ப்ரேயர் பண்ணுற பிள்ளை, நீ நல்ல மார்க் எடுப்ப. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? பயமா இருக்குப்பா. நல்ல மார்க் வரும், கவலைப்படாத. சரியா? கவலைப்படாதம்மா. உங்கள் அம்மா டாக்டரு, நல்லா படித்து முன்னுக்கு வந்துட்டாங்க. அதே போல் உங்கள் அப்பா டாக்டரு. நீ நல்ல மார்க் எடுத்து 35 மார்க் எடுத்து பெஸ்ட்டாக வந்துடுவோம்மா. என்னப்பா 35ங்கீங்க பாட்டி? நான் அம்மா அப்பா மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஆகணுங்க, நீங்கள் என்ன 35ங்கீங்க? Don't worry, be cool. மம்மி, திடீர்னு ஜீசஸ் வந்து ப்ரேயரை கேட்டு எனக்கு 35 மார்க் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன கமௌண்டர் கூட என்னால் ஆக முடியாது. Leave it ma, leave it. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, ரிசல்ட் வேறு போடுற மாதிரி இல்லை, ரொம்ப பயமாக இருக்கே. பாஸ் ஆயிடுவோம்மா?
அம்மா அப்பா மாதிரி நம்மளும் டாக்டர் ஆயிடுவோமா? தெரியலையே, ஃபெயில் ஆயிடுவோமா பாஸ் ஆயிடுவோமான்னு. என்ன ஜாய்மா அங்கிட்டு இங்கிட்டு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? மம்மி நான் விட்டா அழுதுருவேன் மம்மி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரிசல்ட் நினச்சி. ஜாய்மா நீ தான் நல்ல ப்ரேயர் பண்ணுற பிள்ளை தானே, கவலைப்படாது. நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் மம்மி, ஆனால் ரொம்ப பயமாக இருக்கு மம்மி. டோன்ட் வரி. என்ன சவுண்டு கேட்கு? யாருமே இல்லை, பிரம்ம போல. மறுபடியும் கதவு திறக்கிற சவுண்டு கேட்கு. ஐயோ யாருமா? ஒருத்தர் நீ அங்கங்க ஓயாமணி போய் காய்ச்சா கல்பழக்க செய்யலாம் அத்துட்டு போயிட போகிறான். இருக்கிற டென்ஷனில் என்ன பாட்டி, அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. ஏங்க யாருங்க நீங்களாம், என்ன வேணும்? எப்பா மம்மி டாடி பயமாக இருக்கு எனக்கு. என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா ஒன்றும் தெரியாது போல. ஆமாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன முதல்ல டிவி ஆன் பண்ணி பாருங்க. பேபிமா ஸ்விட்ச் ஆன் த டிவி. எஸ் மம்மி ஷோ. டிவியில் ஒன்றுமே தெரியலையே. வெயிட் வெயிட் இட் வில் கம். கண்டிப்பாக நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏசப்பா மேலே. மேடம் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க? நானும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி நானும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். சூப்பர் மேம். என்ன மேஜர் எடுக்க போகிறீங்க மேம்? நான் வந்து இப்போது இருதய சிகிச்சை நிபுணர் தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கார்டியாலஜிஸ்ட் எடுத்து படிப்பேன். ஓகே தேங்க்யூ மேடம். தமிழகத்திலே முதல் மாணவியாக வந்த ஜாய் அவர்கள் தொடர்ந்து இதயம் சம்பந்தமான படிப்பு படிக்க இருக்கிறாங்க. அடுத்தது தொடர்ந்து நியூஸ்களை பார்க்க சத்தியம் நியூஸை பாருங்கள். ஒளிப்பதிவாளர் செல்வியுடன் நான்சி சாம். சாமுவேலே என்னம்மா? ஒன்று டெசர்ட்னா நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. ஆமாம். அவளுக்கு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது வாங்கி கொடுக்கூடாதா? பாஸ் ஆனாலே அவளுக்கு நான் வந்து ஆப்பிள் ஆரஞ்சா? ஆமாம் அதான் ஃப்ரிட்ஜில் இருக்கு. அது இல்லைம்மா, இதை இப்படி போனோம். அத்தை இதை பாருங்க. இதுதான் அவளுக்கு ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம்மா. அவள் பாஸ் ஆனாலே அவளுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா அவளுக்கு. வா ஜாய். மம்மி எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? இந்தாம்மா உனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. புது ஆப்பிள். தேங்க்யூ. ஹாப்பியா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே ஓகே. ஹாய் சர்ப்ரைஸ். Hey, congratulations. Congrats to you. Thank you. இப்போ என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினச்சா ஆனால் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துட்டா. எங்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா? உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா வச்சுட்டா போச்சு. எங்கே போகலான்னு சொல்லுங்க. ஐபாக்கோ போவோம், அங்கே தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக போயிடலாம். ஈரோடு போவோம், அதான் நல்லா இருக்கும். ரெண்டுக்குமே போவோம். ஓகே என்ஜாய் பண்ணுறோம் ரெண்டுக்குமே போய். ஓகேவா? ஏய் ஜாய், அதெல்லாம் எங்களால் வர முடியாது. அவங்க கூப்பிட்ற இடத்துக்கலாம். இதெல்லாம் சப்பையாக இருக்கு அந்த இடம். நாங்கள் எங்கே கூப்பிட்றோமோ நீ அங்கே தான் எங்கள் கூட வரணும். நீ மட்டும் வரலையாக்கும் பார்த்துக்க. ஆமாம் பார்த்துக்கோ. சரி கூல் போயிடலாம். எங்களெல்லாம் தனியாக வேறு இடத்துக்கு கூட்டு போகணும். அவங்கள கூட்டம் போட்ட மாதிரி கூட கூட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக தனியாக போயிடலாம். ஓகேவா? சரி ஓகே ஓகே பாய் டி. பாய். என்னடி அவங்க இப்படி பேசுகிறாங்க? அவங்க எப்படி பேசுனா என்ன? அவங்க ரெண்டு பேருமே உருப்படாதவங்க. அவ சேர்ந்துட்டு அவங்க உருப்படாமல் இருந்துட்டு போகிறா. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. நம்ம நல்ல பிள்ளையா இருப்போம், அவ கூட சேர்ந்து கெட்ட பிள்ளையா மாற போறா. சரி வாங்கடி இப்போ. நல்லா இருக்கா? ஃபோன் சூப்பரா இருக்குடி. சூப்பரா ஆப்பிள். சரி. என்ன ஃபோன் என்னலாம் இருக்கு? நாங்க போயிட்டு வரோம். சரி பை. ஹலோ ஜாய், நீ கிளம்பிடு. நம்ம நாளைக்கு போகணும்னு சொன்னோம்ல, அந்த அன்னைக்கு போன இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். நான் தெருமுனையில் இருக்க ஸ்டேட் பேங்க் முக்கில் ஒரு பெரிய இருக்குல்ல, அந்த முக்கில் நிற்கிறேன். நீ வந்துரு சரியா? ஆமாம், உள்ளே வந்து அவங்க ஆச்சி எங்கே போகிற ஏது போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு இம்சை வைக்கேன். வா. ஏய் என்னாச்சு? ஜாய் வராளா? ஆமாம் வாரேன் இருக்கா. நம்ம வந்துரு. ஏய் இங்கே பாரு, ஜாய் வந்தவனே அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னில, அது வாங்கி தருவியா? கண்டிப்பாடி, அதுக்கு வாங்குறதுக்காண்டி தானே அவளே கூப்பிட்ருக்கேன். சரக்கு எனக்கு அடிக்கவே இல்லடி, இன்னைக்கு அடிச்சிருவோமா?
ஷுவர் ஏன் ஜாஸ்மின் அந்த பொண்ணு பேசுறது கேட்டியா? அவ தண்ணி அடிச்சு கெட்டு பொண்ணு காணாதுன்னு எவ்வளோ ஒருத்திய போனை போட்டு வர சொல்றா பாரு. ஆம்பளை பசங்க கூட இந்த காலத்து பரவாயில்ல போல் இருக்கு. இந்த பொட்டு பிள்ளைல பாரு இப்படி அலையுதுங்க பாரு. ஆமாக்கா ஆமா. என்ன ஆண்டி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க என்ன? ஏய் யாரை பார்த்து ஆண்டிங்கிற? என்ன பார்க்க ஆண்டி மாதிரி தெரியும் உனக்கு? மூஞ்சி உடச்சிட பார்த்துக்காமா. பாட்டி மாதிரி இருக்கு. பாட்டி மாதிரி இருந்துட்டு ஆண்டின்னு கூப்பிட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல? என்னடி வருத்தமா இருக்கு? நீங்க கிளப்பு போறது காணாதுன்ட்டு கிளப்புக்கு குடிக்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம் சொல்லிட்டு ஊர்காடு சுத்துறதுக்கு ஒரு ஆளை போனை போட்டு கூப்பிட்டுக்கிட்டு பையனுங்க மேலே பழிய போடுறது என்ன? அங்கங்கே ஊர் சுற்ற வேண்டியது. அவன் கையை பிடிச்சிட்டான், அவன் காலை பிடிச்சிட்டான்ட்டு அவன் மேலே பழிய போட்டுக்கிட்டு சும்மா கிடக்கிற பையன்கள்லாம் கெடுக்கிறது தருதலைங்க. ஜாஸ்மின் அதெல்லாம் பாரு பாட புத்தகத்தை கூட படிக்க மாட்டேங்காளுங்க. இன்னும் பிராண்டியா பிஸ்கியா ஒயினா எப்படி கலர் கலராக பேர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காளுங்க. இன்னும் வீடு உருப்படும். நமக்கு என்னடி வா எப்படி நாசமாக போட்டோம். பூம்பர் ஆண்டிஸ் அப்படித்தான் பேசுவாங்க. ஆமாம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன தப்பாக சொல்லிட்டேன்? குடிக்கிறது ஒரு தப்பா? அதுக்கு இந்த பேசி போகிறாளுங்க. ஏய் வந்துட்டேன், வாங்க போகலாம் சீக்கிரம். எங்கே கூட்டு போகிறீங்க? நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம். கண்ணை முடிக்கோனே. சரி. ஏய் என்னப்பா இடமே வித்தியாசமா இருக்கு. இது என்ன ஏரியா? இது கிளப் மாதிரி இருக்கு. ஆமா இது பப்பு. இது என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க நல்லா இருக்கும். இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அச்சோ எங்க மம்மி டாடி தெரிஞ்சா திட்டுவாங்களே. இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது. நீ ஏன் சொல்ற? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போ. ஒரு நாள்னா உங்களுக்காண்டி ஒரு நாள் வர்றேன். ஓகே 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 ஓகே. ஏய் சஞ்சய் காணோம் எங்க? ஏய் அந்த வாராம் பாரு. ஹாய் சஞ்சய். ஹாய் மச்சாய். ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஏய் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரேன்யா. அந்த இருக்கு ஒரு மோல்ச்சுவா யாரும் பார்த்துட்டு போறாங்க. பாத்துமன் ரொம்ப காஸ்ட்லி. நான் கேட்டது கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஜாலி தான். ஒரே குஜால் தான் போ. அந்த 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 பொண்ணு யாரு கொஞ்சம் நல்லா பளபளன்னு குளுகுளுன்னு இருக்காளே யாரு? அது என் ஃப்ரெண்டு ஜாய் தான். அப்படி கொஞ்சம் நம்பர் வாங்கி கொடுத்தணும். ஏய் பிரச்சனை எதுவும் வந்துடாம சும்மா இரு. அதெல்லாம் வராது. எத்தனை பேர் லைன்ல இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவளெல்லாம் மடக்க முடியாது. ஒரு நல்ல மண்டை கட்டா. சரி நான் பாப்போம் கொஞ்சம். அடுத்த வாரம் 2 பாட்டில் வேணும். சரி 2 பாட்டில் தரேங்கிற. சரி நம்பர் தரேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா கேர்ள்ஸ்? செல்ஃபி எடுப்போம். கமான் கமான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை போட்டுக்கிட்டோம். என்னடி கால்மீங்கா? அவன் நம்ம ஃப்ரெண்டு தாண்டி. சும்மா பேசணும்னு ஆசைப்படுறான் அவ்வளோதான். சரி ரைட்டு. என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஹலோ ஹாய். ஆமாம் நான் தான். நீங்கள் என்ன தூங்கலையா? டைம் எத்தனை ஆச்சு? ஆமாம் எனக்கு தூக்கமே வரல. சாப்பிட்டீங்களா? நாளைக்கு மீட் பண்ணணுமா? மீட் பண்ணியா? கொஞ்சம் வந்தனா வசதியாக இருக்கும். நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை தனியாக வெளியே விட மாட்டாங்க. சரி நான் எப்படியாட்டு வர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரியா? சரி குளிச்சுட்டு இது என்ன ஜாய்மா இங்கே மொபைலை வச்சுட்டு போயிருக்காளே? ஆமாங்க வச்சுட்டு போயிட்டா. என்னன்னு பாருங்க. ஜாய் 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 பேபி இங்கே வா ஜாய். மொபைலில் என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? மொபைல் தான் வச்சிருக்கேன். இங்க பாரு உன் மொபைலை பாரு. இது யாரு? டாடி அது. இது யாரு? ஃப்ரெண்டு டாடி. நீ நல்ல பிள்ளையா இருப்ப.
நீ நல்லா இருந்த, நல்லா ப்ரேயர் பண்ண அப்படின்னு தான் உனக்கு, நீ நல்லா இருந்த, நல்ல ப்ரேயர் பண்ணுற, நீ எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லி தான் உனக்கு நான் இந்த மொபைலே வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீயே இப்படி கெட்டு போயிட்ட அப்படின்னா இன்னும் படிக்காத பிள்ளைங்க, ஞானம் இல்லாத பிள்ளைங்க, இதை பற்றி எதுவுமே தெரியாத பிள்ளைங்க எந்த அளவுக்கு இதுக்கு அடிமையாவாங்க? டாடி தெரியாமல் பண்ணிட்டேன் டாடி. ஆக்சுவலி நான் கன்ஃபியூஷன் ஆகி பண்ணிட்டேன் டாடி. ஏதோ ஒரு வயசு வித்தியாசத்தில் பண்ணிட்டேன். அப்படி பண்ண மாட்டேன் டாடி. மம்மி நீங்களாட்டு நம்புங்க மம்மி. தப்பு தான், நீ இப்படி பண்ணக்கூடாதுங்கம்மா. ஏன் அப்படி பண்ண? சரி, இதுக்கப்புறம் பார்த்துரு, இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணக்கூடாது, நல்லா ப்ரேயர் பண்ணு, சரியா? சரிங்க மம்மி. சே, நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம். இப்போ தான் புரியுது, நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ நம்பி நம்மள்ட்ட ஃபோனை கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட தவறான படத்தெல்லாம் பார்த்துருக்கோம், பசங்க கூடலாம் சேட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்னும் எங்கள் அப்பா அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களே. இந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போதான் எனக்கு புத்தி தெரியலையா? ட்ரிங் ட்ரிங் ஃபோனே போக மாட்டேங்கி. யார் இந்த டைமில் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஃபோன் கட் பண்ணி விட்றா. என்ன கட் பண்ணி விட்றா? பேசுவா திரும்பி அடி. இவ எதுக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ணுறா? என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? நான் தான் ஃபோனை தான் அவாய்ட் பண்ணுறேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்க? ஏய் என்னடி இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு, ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா இன்னும் என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட ஃபோனை கொடுத்துருக்காங்க. இதே மற்ற பேரண்ட்ஸ்னால் பிடுங்கிருப்பாங்க. நான் என்னோட தப்பெல்லாம் உணர்றேங்க. பாருங்கள், 2 பேரும் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏய் அவன்கிட்ட என்னடி பதில் சொல்ல நான்? அப்பனா எவன்ட்ட செஞ்சு விட்டேன்? இங்கே பாருங்க, அவன்லாம் குப்பையில் தூக்கி உடனே போட்டுட்டேன். நான் இப்போ ஏசப்பாவோட பிள்ளையா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஆல்ரெடி ஆண்டவரோட பிள்ளை. ஆனால் அவருடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நம்ம அவனை பற்றிலாம் பேசாதீங்க. என்றைக்கும் நான் அவனை குப்பையில் போட்டுட்டேன். தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. என்ன சொல்கிறாவா? இந்த இவளெல்லாம் நம்பவே கூடாது. நல்லா திடீர்னு நல்லவளா மாறிடுவா. இவ்வளோ நம்பவே கூடாது. அவள் வந்து நல்லவளா மாறிட்டாப்பா. அவள் வந்து இவன்கிட்ட பேச மாட்டாளாம். ஜாய் ஜாய் வாய்ப்பே இல்லையே. அவள் மாறிட்டா, நல்லவளா மாறிட்டாப்பா. பாரு, நேற்று கூட பேசணுமே. அதான் இனிமே உன்ட்ட பேச மாட்டாளாம், நல்லவளா மாறிட்டாளாம். நீ அவளை விட்டுரு. நல்லவளா மாற போகிறாளா? வாய்ப்பே இல்லை. அவளோட ஃபோட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கே. அவள் பேசினது எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்கே. அது எப்படி மாற முடியும்? அப்பெல்லாம் சும்மா விட மாட்டேன். சரி, நாங்கள் போகிறோம். நீ என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோ. இருங்க அவளை நான் மீட் பண்ண சொன்னேன்னு சொல்லி. சரி, நான் ஒரு தடவை உனக்காண்டி சொல்கிறேன். ஓகே. ஹலோ ஜாய். என்னடி என்ன உன்னை பார்க்க சஞ்சீவ் வந்திருக்கா. நீ கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிரு வீட்டுக்கு. பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வந்து அவன்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு மட்டும் போயிருப்பா ப்ளீஸ். என்ன செஞ்சு? என்ன நேத்து வரை நல்லா தான் பேசுறேன். எனக்கு என்ன உன பிரச்சனை? இங்கே பாரு, என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இப்போ வந்தவன் ஒன்னெல்லாம் நம்பி என்னால் என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாது. நான் உன்னை நம்பி தானே இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ தான் வேணும். பாரு, தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. எங்கள் அம்மா அப்பா யாரை சொல்கிறாங்களோ நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ அதே மாதிரி திருந்துரு. நம்ம எங்கெல்லாம் வெளில போகணும்? எனக்கு பெட்ரோல் காசு கூட நீ தானே தருவ. அதெல்லாம் மறந்துட்டியா? நான் உடனே எவ்வளோ அன்பா இருக்கேன். உங்கள் அம்மா அப்பா மாதிரி தானே நானும் அன்பா இருக்கேன். என்னையே வெறுக்கிற? என்ன அன்பா இருக்க நீ என் மேலே? இப்போ வந்தவன் நீ என்ன அன்பா இருக்க என் மேலே? என்ன இத்தனை வருஷமா எங்கள் அம்மா அப்பா. நீ இவ்வளோ அழகா இருக்கிறதுனால தானே பேசுகிற. இனிமேல் உன்னை தேடி வந்தா பாரு. ஜாய், தயவு செஞ்சு வராத. ஜாய் நின்னு. ஜாய் ஐயோ, ஆசிட ஊத்திட்டா. நம்ம ஓடிடலாம். ஜாய்மா, ஜாய் ஜாய் ஜாய். நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே. என் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோமே. ஜாய்மா, நீ நல்ல பிள்ளை. நீ ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சி உனக்கு கொடுத்தேனே. இந்த செல்லே உன்னை செல்லாத பிள்ளைய ஆக்கிட்டே. உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டே இந்த செல்லு. இந்த செல்லால எத்தனை பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இருக்கோம் தெரியலையே. அப்ப எரியுதுப்பா. ஐயோ, என் பிள்ளை என்ன கஷ்டப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரெல்லாம் வீட்டில் மொபைல் பாப்பா? எல்லாருடைய கையும் உயருது. எல்லாருமே இப்போ மொபைலுக்கு என்ன செஞ்சீங்க? அடிமையாயிட்டீங்க. தெரியாமல் முதல்ல பார்க்குறீங்க, அதுக்கடுத்து தெரிஞ்சே பார்க்குறீங்க, அதுக்கடுத்து அதுக்கு என்ன செஞ்சிடுறீங்க? அடிமையாயிடுறீங்க. அல்லேலூயா. இந்த அக்கா மாதிரி எந்த பாவத்துக்கும் போகாமல் நீங்கள் ஆண்டருக்கு இருக்கணும். சரியா?